ராசிபுரம் வங்கி கிளை கணக்கில் இருந்த ரொக்கத்தை ஜார்க்கண்டில் உள்ள கொள்ளை கும்பல் திருடியிருக்கிறது. பணத்தை இழந்தவர்களுக்கு காவல்துறை உதவி செய்யுமா? சமீபத்தில் வெளியான நடிகர் விஷால் நடித்த இரும்புத்திரை திரைப்படத்தில் நவீன தொழில்நுட்ப உலகத்தில் தகவல் திருட்டு எவ்விதம் அரங்கேற்றப்படுகிறது என்பதை துல்லியமாக காண்பித்திருப்பார்கள். இதே போன்ற சம்பவம் தற்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடந்துள்ளது. பதில கொடுங்கன்னா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க என்னன்னு மிஸ் ஆயிடுச்சீங்க. இவருக்கு என்ன பதில் நீங்க போயிருக்க என்ன சொன்னீங்க? வாங்கி கொடுத்து சொன்னீங்களா? உங்களுக்கு பணம் வாங்கி தந்துருவோம் என்னன்னு சொல்லல. பணம் போனா கூட கேரண்டி பணம் போனாலும் அவ்வளவுதான் வாங்க முடியாது. நீங்க ஓடிபி நம்பர் சொல்லிப்பீங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி மேலாளருடன் வியாழக்கிழமை வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் இவை. வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் இருந்து 5,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த திருட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள SBI ATMில் நடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளதுதான். ராசிபுரம் ஆயில்பட்டி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் என்பவரின் வங்கிக் கணக்கில் இருந்து கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு ATMில் இருந்து 21,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. இதேபோல மற்ற வாடிக்கையாளர்களும் தங்கள் பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து வங்கி மேலாளரிடம் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையிடம் இதுகுறித்து புகார் அளிக்க முன்வந்தும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. கடந்த ஒரு மாதமாக வாடிக்கையாளர்கள் வங்கிக்கும் காவல் நிலையத்திற்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றனர். என்னுடைய அக்கௌண்ட்ஸ் வந்து 18ஆம் தேதி சாயங்காலம் 7:51 எடுத்துட்டாங்க. ஜார்க்கண்டில் எடுத்துட்டாங்க. எனக்கு மெசேஜ் வந்தது, நான் அதை கவனிக்கலை. அடுத்த நாள் அந்த மெசேஜ் பார்த்துட்டு என்னோட பணம் எடுத்துருக்காங்கன்னு பேங்க் பாஸ்போர்ட் என்ட்ரி பண்ணேன். என்ட்ரி பண்ணும்போது ஜார்க்கண்டில் எடுத்துருக்காங்க. எடுத்துட்டு நான் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட வந்து நான் என்னுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது, நேஷனல் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து 19ஆம் தேதி இந்த மாதிரி எங்கே போனால் கூட ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும், உங்களுக்கு எதாவது ஃபோன் கீன் வந்ததான்னு கேட்குறாரு. எனக்கு எந்த ஒரு ஃபோனும் எனக்கு வரல அப்படின்னு சொன்னேன். ஜார்க்கண்டில் எடுக்க கேமரா ஓடுது, அது பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் தானே அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறமேட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா பதிலும் சொல்லி பார்த்தேன். அப்புறம் ஸ்டேஷனில் போனேன். அவங்களும் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி எல்லாரும் பணமும் போகுது. இதுக்கு என்னதான் விட எதுக்கு ATM கார்டு, எதுக்கு சொல்யூஷனு, இது வந்து நீங்களே புரிஞ்சுங்க. இவர் என் நண்பருங்க. இவர் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட்டில் இவர் வித்ட்ரா பண்ணல, இவரோட அக்கௌண்ட்டில் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இவர் இங்கே இருக்கிறாரு. இவர் ATM கார்டு அங்கே போட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மேனேஜர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் என்ன OTP நம்பரோ இல்லை ஏதாவது நம்பர் சொல்லியிருப்பீங்க, அதனால் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. என் பணமே போனால் கூட எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு மேனேஜர் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அப்பா அப்படியெல்லாம் அக்கௌண்ட் இருக்குங்க. அக்கௌண்ட் இருந்து 2 தடவை 5,000 ரூபா பணம் எடுத்திருக்காங்க. தெரியுதுங்களா? பேங்க்கில் கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கேட்டால் அது வந்து எங்கள் FIR கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சைபர் கிரைமில் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க. பேங்க்கில் பணத்தை போட்டால் நாங்கள் வந்து பேங்க்கில் தான் கேட்க முடியும். ரெஸ்பான்ஸ் வந்து பூரா பேங்க்கு தான். இது வந்து நாங்கள் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு இது பண்ணும். என்ன மாதிரி பல பேர் வந்து பேங்க்கில் பணத்தை போட்டு பணம் வந்து இது ஆகிட்டு இருக்காங்க. வெளியில் தெரியாமல் இருக்கு. வங்கிக் கணக்கில் இருந்து பணம் எப்படி திருடப்பட்டது? வங்கிகளில் இருந்து பேசுவது போல அழைத்து வாடிக்கையாளர்களின் செல்போன் எண்ணுக்கு ஒரு OTP எனப்படும் ஒரு முறை பயன்படுத்தப்படும் கடவு எண்ணை கேட்பார்கள். இந்த எண்ணை கூறினால் அடுத்த நொடியே வங்கிக் கணக்கில் இருந்து பணம் திருடப்பட்டுவிடும். முக்கிய இடங்களில் உள்ள ATMகளில் ஸ்கிம்மர் எனப்படும் கருவியை திருடர்கள் பொருத்தி இருப்பார்கள். ATM அட்டைகளின் பாதுகாப்பு குறியீடுகள் அந்த கருவியில் பதிவாகும். அந்த தகவல்களை வைத்து போலி ATM அட்டைகளை தயாரித்து பணம் திருடப்படும். ராசிபுரத்தில் நடந்த பணம் திருட்டு சம்பவத்தில்
வேறு சில பகீர் தகவல்களும் உலா வருகின்றன. நகரில் உள்ள பெரிய வணிக வளாகங்கள், பெட்ரோல் பங்குகளில் பயன்படுத்தப்படும் ATM அட்டைகளின் தகவல்கள் அங்கு பணிபுரியும் சில ஊழியர்களிடமிருந்து பெறப்படுகின்றன. ATM அட்டைகளின் தகவல்களை திருடி தருவதற்காக அந்த ஊழியருக்கு மாதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளம் போல் மர்ம கும்பல் அளிக்கிறது. கைமாற்றப்படும் தகவல்களின் அடிப்படையில் ATM போலி அட்டைகள் தயாரிக்கப்பட்டு பணம் திருடப்படுகிறது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதுபோன்ற கணினி சார்ந்த குற்றங்களை விசாரிப்பதில் வங்கி நிர்வாகங்கள் மெத்தனம் காட்டி வருகின்றன. ஒட்டுமொத்தமாக வாடிக்கையாளர்கள் மீது பழியை போட்டு தப்பித்து விடுகின்றன என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. போலீசாரோ இதுபோன்ற வழக்குகளை கையாள்வதில் இருந்து விலகினால் போதும் என்ற ரீதியில் புகார்களை ஏற்க மறுப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகத்திற்கு இங்குள்ள வங்கி நிர்வாகம் கடிதம் அனுப்பியுள்ளது. போலீசார் இதில் தீவிர விசாரணை நடத்தினால் புதுச்சேரியில் நடந்தது போல் ATM மோசடியில் ஈடுபட்டுள்ள பெரிய கும்பலே சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா?